உங்களோட அன்பு, நேரம், கவனம், சிதையாத காதல், இல்லைன்னா மாறாத காதல் எல்லாத்தையும் கொடுத்து, அவங்க உங்கள ஒரு பொருட்டாவே மதிக்கலையா? நைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோனையும் பார்த்துட்டு, ஒரு மெசேஜுக்காக ஏங்கிட்டு, உங்க சுயமரியாதையெல்லாம் சிதைச்சிட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்களா? நிறுத்துங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள துரத்துறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க வந்து ரொம்ப ஈஸி கேட்ச் அப்படின்னு நெனச்சுப்பாங்க. அது ஒரு விஷயம். அடுத்தது நீங்க என்னைக்கு தரம் தாழ்ந்து போக ஆரம்பிச்சிட்டீங்களோ, உங்க தரத்துக்கு தகுந்த தான் உங்க பெர்சன் தான் உங்க வாழ்க்கையில வருவாங்க. ஸோ, இப்போ நீங்க வந்து தொரத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தொரத்துறவங்க உங்கள விட்டு விலகி போயிட்டே தான் இருப்பாங்க. உங்கள விட லோ வைப்ரேஷன்ல இருக்கவங்க உங்கள தொரத்த ஆரம்பிப்பாங்க. இட்ஸ் லைக் இட்ஸ் என்ன சொல்றது? இது வந்து ஒரு ரேஸ் மாரி ஆயிடும். ஆனா, இதே உங்களால மாத்த முடியும். நம்ம நெறையா ரீசென்ட்டா அது மாரி தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க இந்த செக்மத் புரோட்டோகால் மாதிரி உங்க வ் தொரத்துற விஷயத்த விட்டுட்டு, வேட்டையாடுற ராணியா மாறுனீங்க அப்படின்னா, ராஜா உங்கள தேடி வருவாங்க. அதே நம்பர் வந்து உங்கள அடைய தவம் கிடப்பாங்க. இது வெறும் மேஜிக் மட்டும் இல்ல. உங்க எனர்ஜிய நம்ம ஷிஃப்ட் பண்ண போறோம். ஸோ, அந்த எனர்ஜி ஷிஃப்ட்னால உங்க வாழ்க்கையில நீங்க ஓடிட்டு இருந்தத நிறுத்திட்டு, உங்கள எல்லாரும் துரத்துற நிலைமைக்கு கொண்டு வர போறீங்க. ஸோ, இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான மாற்றம். எல்லா பெண்களுக்கும் சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சேனலோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களோட எம்பவர்மெண்ட் அண்ட் உங்களோட சுயமரியாதை. அது ரொம்ப அவசியம். அது காதல், அது பேரண்ட்ஸ் யார வேணா வச்சுக்கோங்க. உங்க சுயமரியாதைய நீங்க எந்த சமயத்திலயும் இழக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அதுக்கான டாக்டிக்ஸ் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இங்க பார்த்தீங்கன்னா, சன் கார்ட். பிரபஞ்சம் வந்து ரொம்ப தெளிவா எடுத்தோனயும் பட்டுன்னு உடைச்சிட்டாங்க. சந்தோஷமாயிரு. நீங்க சந்தோஷமா இல்ல. தொரத்துறீங்க, வேதனைப்படுறீங்க, மெசேஜ் வரலன்னு ஏங்குறீங்க. உங்க கண்கள் வந்து தண்ணீர சிந்திக்கிட்டே இருக்கு. கண்ணீர சிந்திக்கிட்டே இருக்கு. ஸோ, இத பத்தி ஒரு ரீடிங் நேத்து கூட போட்டிருப்போம். உங்க கண்ணீர் எப்படி மாத்துறது? சிந்துற கண்ணீர் வந்து எப்படி வந்து துடைக்கிறது அப்படின்னு. அதையும் பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா, உங்க சக்ஸஸையும், உங்களோட ஹாப்பினஸையும் நீங்க ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சின்ன விஷயம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க காலையில நினைக்கிறீங்க, ஒரு சின்ன கோலம் போட்டு பார்க்கணும், இல்லைனா ஒரு சின்ன ஸ்கெட்ச் பண்ணி பார்க்கணும். இது நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். உங்களுக்கு 1000 விஷயம் இருக்கலாம். இல்லைனா ஒரு புக் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. எல்லாம் ரொம்ப மொக்க விஷயமா கூட இருக்கட்டும். காலையில எந்திரிச்சு வெளியில போய் ஏதாவது ஒரு விஷயத்த வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை நினைங்க, செய்யுங்க. அந்த சின்ன சந்தோஷத்தை அனுபவிங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்க 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 இங்கே பாருங்கள், இது சூரியகாந்தி பூ மாதிரி தான் எனக்கு தெரியுது. சூரியன் வரும்போது அது மலரும். நீங்கள் சந்தோஷமாக இருக்க இருக்க உங்கள் காதல் வாழ்க்கை எப்படி மலருதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் டோட்டலாக சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. உங்களோட ஆன்சஸ்டர்ஸும் உங்ககிட்ட அதை தான் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, ஷெட் ஓல்டு ஸ்கின். நீங்கள் வந்து ரொம்ப பழைய மாதிரி கான்செப்டில் அந்த துரத்துறது, ஏங்கிறது, ஒரே ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சிங்கனாவே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். நீங்கள் ஏங்குறீங்க, அதே அளவு ஏக்கம் அங்கே இருந்தது அப்படின்னா, இந்நேரம் அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். இல்லை அதையும் தாண்டி அப்படின்னா, அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்குது, சரியான தருணத்தில் அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும். நீங்கள் ஏங்குறனால, துரத்துறனால, கண்ணீர் வடிக்கிறனால, சோகமாக இருக்கிறனால உங்கள் வாழ்க்கையை தான் நீங்கள் இழக்கிறீங்க. ஒரு ஒரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ். அதை வந்து அனுபவிக்க கற்றுக்கோங்க. இன்றைக்கி போனால் இன்றைக்கி வராது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் தள்ளி போடுறனால, இந்த பர்சன் வந்துடுவாங்க அப்படின்னா, நீங்கள் கவுந்து படுத்துட்டு அழுங்க. 10 நாள் இல்லை, 20 நாள் இல்லை, 1 மாதம் அழுது முடிச்சேன்னா, முடிக்கிற அன்றைக்கி அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு ஏதாவது கான்செப்ட் இருந்ததுன்னா, தயவு செஞ்சு அழுங்க. நானே உங்களை ஸ்டாப் பண்ண மாட்டேன். பட் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் டூயிங் தட். அதை பண்ணுறதுல ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. ஸோ டோன்ட் க்ரை ஃபர்ஸ்ட். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹை ப்ரீஸ்ட். இந்த மாஸ்குலினும் ஒன்றும் சாதாரண ஆள்லாம் கிடையாது. பட் நீங்கள் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை வந்து பிரபஞ்சத்துக்கு கொடுத்துட்ருக்கீங்க. இந்த மாஸ்குலினுக்கும் எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் சந்தோஷத்தில் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா, இந்த மாஸ்குலின் அதை தான் உணர போகிறாங்க. அவங்களும் சந்தோஷமாக ஃபீல் பண்ண போகிறாங்க. அதுக்கு தகுந்த ஆக்ஷன் அவங்க எடுப்பாங்க. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் எனர்ஜி. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் யூனியன் நடக்கும். நீங்கள் துக்கத்தில் இருந்தீங்கன்னா யூனியன் நடக்காது. கல்யாணம் நடக்கலாங்க, ஆனால் யூனியன் நடக்காது. எல்லா கல்யாணமும் சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிறது வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கட்டலாம் கேளுங்க. வண்டியாக கதை சொல்வார்கள். ஸோ நாம் இப்போ பார்க்குறது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை பற்றி. எப்படி இப்போ காதலிக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் அதே காதலோடு எப்படி இருக்கிறது அப்படின்னு தான். அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே. ஓகே, கிரியேஷன் நான் சொல்லலை. நீங்கள் வந்து பெரிய ஆள், மெஜிஷியனோட எனர்ஜி தான் நான் இங்கே பார்க்குறேன். யூ ஹேவ் எவ்ரி திங் யூ நீட் டு மேனிஃபெஸ்ட் யுவர் ட்ரீம்ஸ். ஃபோக்கஸ் யுவர் எனர்ஜி அண்ட் அலைன் யுவர் இன்டென்ஷன் டு பிரிங் ஐடியாஸ் இன் டு ரியாலிட்டி. ட்ரஸ்ட் இன் யுவர் க்ரியேட்டிவிட்டி அண்ட் ஸ்கில்ஸ். நான் ஃபுல்லாக படிக்கல, நான் வேணால் க்ளோஸ்அப் ஷாட்டில் காமிக்கிறேன்.
நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட எல்லாமே இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான எல்லா விதமான டூல்ஸும் உங்ககிட்டே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதுகு திருப்பிட்டு வேறு பக்கம் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் கால் வந்தால் தான் சந்தோஷம், எனக்கு வந்து மெசேஜ் வந்தால் தான் சந்தோஷம் அப்படின்னா நீங்கள் வரப்போகிறது இல்லை, சந்தோஷத்தை எட்டி பார்க்க போகிறதே இல்லை. ஸோ பிரபஞ்சம் சொன்னால் ஃபஸ்ட்டு நீ சந்தோஷமாக இரு, அதை பிரதிபலிக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், சாய்ஸஸ் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன ஃபஸ்ட் பண்ண போகிறீங்க, வாழ்க்கையில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். துக்கமாக இருக்க போகிறீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்ப போகிறீங்களா, இல்லை நான் வந்து அழுதுகிட்டே இருக்க போகிறீங்களா, இல்லை நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன், எனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய போகிறேன், நான் என்னோடய வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறேன், இது என்ன வேணால் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் முன்னாடி சொன்ன அதே கான்செப்ட் தான். உங்கள் அளவு ஏக்கமும் காதலும் அந்த சைடு இருந்தது அப்படின்னா அந்த பர்சனும் அதே அளவு எஃபர்ட் போடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இட்ஸ் டைம் ஃபார் யூ டு லீவ். அவ்வளோதான். இது ரொம்ப பேசிக்காக வச்சுக்கோங்க. ரொம்ப அப்படியே லைலா மஜ்னு காதல் வந்து நான் இல்லைன்னு சொல்லலை, அவங்க அந்தளவுக்கு சின்சியராக இருந்தாங்க. இங்கே ஒரு பக்கம் மட்டும் சின்சியராக இருந்தால் என்ன பிரயோஜனம், வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால தான் பிரபஞ்சம் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, யூ ஆர் த ஸ்டார் சீட் ஹோப். இங்கே பாருங்கள், உங்ககிட்ட அவ்வளோ வண்டி வண்டியாக ஹோப் இருக்குங்க. பாருங்கள், நட்சத்திரத்தை பார்த்து கீழே வந்து இட்ஸ் லைக் யூ ஆர் த ஸ்டார். உங்கள் கையிலேருந்து வந்து க்ரியேட்டிவிட்டி வழிஞ்சுன்னு. இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சோக டியூன் போட்டீங்க. அதனால தான் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்குறத கொடுக்கல. நான் ஃபஸ்ட்டு உன்னை எதுக்காக படித்தேனோ அதை நீ ஃபஸ்ட்டு பண்ணு. நீ ஸ்டாராக இருக்க வேண்டிய ஆள், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, கவுந்து படுத்து அழுதுட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நெவர் எவர் க்ரை. எதுக்காகவும், நாட் ஈவன் ஃபார் க்ளோஸ்டு ஒன்ஸ். ஏன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான ஆள். உங்களோட கண்ணீருக்கு வந்து வேல்யூ இருக்கணும். சும்மா சிந்தி வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், மெமரிஸ் 6 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. இங்கே பாருங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க, உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் ஃபோக்கஸ். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பண்ணுற இந்த ஒரு சாய்ஸ் தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த ஒரு கப் என்னன்னு நான் சொல்லிட்டேன், இது மெஜிஷியனோட கப். உங்கள் கையில் ஒரு கப் இருக்குது, அது என்னென்னு உங்களுக்கு தெரியும். பிரபஞ்சம் தெளிவாக சொல்லிட்டாங்க, க்ரியேட்டிவிட்டி அப்படின்னா கரியர், உங்களோட பிஸ்னஸ், க்ரியேட்டிவிட்டி எல்லாத்துலேயும் இருக்குது. நீங்கள் படிக்கிற விஷயத்தை கூட க்ரியேட்டிவாக பண்ண முடியும். அது உங்களோட சாமர்த்தியம், நீங்கள் எதில் அது க்ரியேட்டிவிட்டியை காமிக்க போகிறீங்கன்னு. பட் க்ரியேட்டிவாக நீங்கள் சில விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த அழறது, துரத்துறது, நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் வேணான்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒரு பவுண்ட்ரி வேணும்னு வச்சுக்கோங்க. சரி, நான் காலையில் ஒரு செக் பண்ணுற வழியாக வந்தால் நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்துக்கலாம். அந்த மனநிலைமைக்கு வந்துடுங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு. 6 ஆஃப் கப்ஸ். நீங்கள் இந்த மாற்றத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்தீங்க அப்படின்னாவே, காதல் இங்கே வருது பார்த்தீங்களா, இந்த பர்சன் உங்களை தேடி வராங்க. நீங்கள் உங்கள் கப்பை வச்சுட்டு இங்கேயே நின்றுக்கோங்க. பிரபஞ்சம் தான் சொல்கிறாங்க, இங்கேயே நின்றுங்க. நீங்கள் உங்கள் ஆப்ஷனை மாற்றுங்க, உங்களோட பெர்ஸ்பெக்டிவை மாற்றினீங்களாவே காதல் உள்ளே வருது. ஸோ இது இல்லாமல் நீங்கள் பண்ண வேண்டிய எனர்ஜி மாற்றங்கள் தான். ஸோ இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவேன். நீங்கள் இப்போது எனர்ஜி ஷிஃப்ட்டை கொண்டு வரீங்க வாழ்க்கையில். எப்படி? கமெண்ட் டைப் பண்ணுற மூலம். ஐ ஆம் த ஸ்டார், ஐ ஆம் இன் மை பவர், இல்லைனா ஐ ஆம் பவர்ஃபுல். இந்த வார்த்தைகளில் எந்த வார்த்தை உங்களுக்கு இதாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏதாவது உங்கள் எனர்ஜியை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா, இல்லை ஐ ஆம் த ஷெக்மத்னே நீங்கள் டைப் பண்ணலாம். ஷெக்மத் இஸ் அ வெரி பவர்ஃபுல் உமன் ஈஜிப்ஷியன் காலத்தில், இப்போ இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விஸ்டம். வா, ஷெக்மத்தை பற்றி பேசுகிறேன், ஈஜிப்ஷியன் காலத்தை பற்றி பேசுகிறேன். இங்கே பாருங்கள், யூ ஆர் பவர்ஃபுல், சைக்கிக். இது வந்து குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, வெரி வெரி பவர்ஃபுல், வெரி சைக்கிக். நீங்கள் இன்னும் உங்களோட வேல்யூவை புரிஞ்சிக்கல. மேபி நிறைய டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நிறைய குட்டி குட்டி டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். உங்களோட சைக்கிக் எபிலிட்டிஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி பாருங்கள். அதுதான் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல், கிளியர், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மெசேஜ். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, துரத்துறது நிறுத்திட்டீங்க, உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, காதல் உள்ளே வருது. இதுக்கு ஏதாவது தடைகள் இருக்குமா, இல்லை நீங்கள் ஏதாவது முக்கியமாக பண்ணணுமா, இல்லை நான் ரொம்ப காஷியஸாக இருக்கணுமா அப்படிங்கிற விஷயங்களை இங்கே பார்க்கலாம். 10 ஆஃப் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். வாவ், யூ ஓன்ட் பிலீவ் மீ. இங்கே பாருங்கள், கல்யாணம், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓ மை காட், நீங்கள் யார் பார்க்குறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், ரொம்ப சிம்பிள். உங்கள் சாய்ஸை மட்டும் மாற்றினீங்கன்னா போதும். துரத்துறதை விட்டுட்டு நின்றுட்டு உங்களோட டே டு டே வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்களை, ஒரு நாய்க்குட்டியை பார்க்குறது, பறவையை பார்க்குறது, சின்ன குழந்தைங்க மாதிரி கலாட்டா பண்ணுறது, இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் பர்சன் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு உங்கள் முன்னாடி வந்து நிற்கல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இம்மீடியட்டாக இல்லை, வருவாங்க. நீங்கள் எனர்ஜி ஷிஃப்ட் எவ்வளோ பக்காவாக இருக்கீங்களோ அவ்வளோ பக்காவாக இது நடக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹேரோஃபென்ட். இந்த பர்சனும் ஒன்றும் சாமானியப்பட்டவங்க கிடையாது. மாஸ்குலின் எனர்ஜியும்
அங்கே ஹை ப்ரீஸ்ட் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹேரஃபண்ட் எனர்ஜி. வெரி வெரி பவர்ஃபுல், ஸ்ட்ராங், சைக்கிக் பர்சன். இந்த பர்சனும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அதனால தான் உங்கள் வாழ்க்கை இவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது. அதனால தான் பிரபஞ்சம் 2 பேர்த்து சில 2 பவர்ஃபுல் பீயிங் ஒன்றா சேரணும் அப்படின்னா 2 பேரும் ஒரே எனர்ஜியில் இருக்கணும். இந்த பர்சன் அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஹை ப்ரீஸ்ட்டாக வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹேரஃபண்ட்டாக வராங்க. ஆனால் நீங்கள் அழுதுட்ருக்கீங்க, இல்லை வந்து உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும்? அதெல்லாம் குப்பையில் தூக்கி போட்டு ரெடி ஆகுங்க. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவராக திரும்பிகிட்டே இருக்குது. அதாவது சரியான தருணத்தில் செய்யாத வேலைகளுக்கு இட்ஸ் லைக் நீங்கள் இப்போ இதுதான் டைம், நீங்கள் வந்து மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணுன்ற போது நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரல, இழுத்துட்டு போகிறீங்க, ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சந்தோஷம், இந்த காதல், இந்த 6 ஆஃப் கப்ஸ் அது அப்படியே காத்தோடு போயிடும். ஸோ இட்ஸ் அ சீரியஸ் மெசேஜ். ஸோ பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் மூலம் இல்லை இந்த மாற்றத்தை நீ பண்ணுன்னு சொன்னாங்க அப்படின்னா டேக் இட் சீரியஸ். அட்லீஸ்ட் ட்ரை. ஃபெயில் ஆகுறீங்க, ஆகலை, அது செகண்டரி. ட்ரை. இது பார்த்திங்கன்னா 10 ஆஃப் கப்ஸ். 10 ஆஃப் கப்ஸ். எவ்வளோ சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு வெளியில் வரீங்க. நீங்கள் பண்ணுற என்ன பண்ணீங்க? இதில் யாருமே எதுவும் பண்ணல. ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் மட்டும்தான் உங்கள் எனர்ஜியை ஷிஃப்ட் பண்ணுறீங்க. ஐ திங்க் உங்களால் கிளியராக பார்க்க முடியாதுன்னு. ஐ வில் ஷோ. இன்னுமே உங்களுக்கு இந்த கல்யாண கனவு வந்து கனவு மாதிரி தான் இருக்குது. ப்ளரி எனர்ஜி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ப்ளர்னஸை போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது யாரை? உங்களை. நீங்கள் உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணிங்கனாவே போதும், வாழ்க்கையில் எல்லாமே மாறிடும். இங்கே பாருங்கள், ஃபூல் பாட்டம் டெக்கில் நியூ பிகினிங். நீங்கள் பண்ண போகிற இந்த ஒரு சின்ன எனர்ஜி ஷிஃப்ட் எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர போகுதுன்னு மட்டும் பாருங்கள். க்ரியேட்டிவிட்டி இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் இதை எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணீங்களோ அவ்வளோ தூரம் காதல் உங்களை இது பிரபஞ்சம் உங்களுக்கு வைக்கிற டெஸ்ட்டு. நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட போட்டு ஜெயிக்க முடியுமா? நம்ம இப்போ வந்து ஒரே ஒரு கைடன்ஸோட அதை முடிக்க போகிறோம். வாவ், ஆம் ஐ ரெடி? ஐ எம் ரெடின்னு டைப் பண்ணுங்கள் பிரபஞ்சத்துக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா பால்ட் ஈகிள் சோர், அதாவது இட்ஸ் லைக் பவர்ஃபுல் பிகினிங். இட்ஸ் லைக் சோர்னா தமிழில் சரியான வார்த்தை எனக்கு இப்போ பிடிப்படலை. இட்ஸ் லைக் நீங்கள் வந்து ஃபுல் எனர்ஜியில் அப்படியே வந்து ஃபுல் பொட்டன்ஷியலோடு நான் கிளம்பிட்டேன், இந்த வந்துட்டேன் அப்படின்னு கிளம்புறோம் இல்லையா? இட்ஸ் லைக் யூ ஆர் டூயிங் இட். உங்களோட ஹையர் பர்ஸ்பெக்டிவ் ரொம்ப அவசியம். சிறகுகள் வந்து சும்மா வச்சிட்ருக்கிறதுக்கு இல்லை, ஷோக்கு இல்லை. யூ நீட் டு ஃப்ளை. ஆம் ஐ ரெடி டு பி சீன் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க. இங்கே பாருங்கள், டர்ன். நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வருது. சன் பார்த்தீங்களா? இந்த சன் தான் இங்கே மூடிட்டுருக்கு. இப்போ சன் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது. சன்னோட பார்வை உங்கள் மேலே வந்துருச்சு. ட்ராகன் ஃப்ளை வந்துச்சுனாவே உங்களுக்கு ஆன்சஸ்டர்ஸோட பிளெஸ்ஸிங் இருக்குன்னு அர்த்தம். இது ஆன்சஸ்டல் டெக்கு. ஸோ உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் உங்கள் கூடவே இருக்காங்க. நீங்கள் தட்டாம்பூச்சி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் உங்களை பிளெஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சரியான டைரெக்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா கடவுளே எனக்கு தட்டாம்பூச்சியை காட்டு அப்படின்னு வேண்டிக்கோங்க. தட்டாம்பூச்சியை பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ கன்ஃபர்மேஷன். ஓகே, நான் அலைன் ஆகிட்டே இருக்கேன், நான் விடமாட்டேன் அப்படின்னு. அந்த விடாமுயற்சி தான் இங்கே ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.